என் தலையில நானே கையை வைத்து அப்பா ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கரங்களை வைத்து நான் ஜெபிப்பேன். கரங்களை வைத்து நான் என்ன செய்வேன்? ஜெபிப்பேன். அது ஒரு பெரிய அனுபவம். அப்படி நான் ஜெபிக்கும் போது இந்த இயேசுவின் கரம் எப்படிப்பட்டது என்பதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இயேசுவின் கரம் நம்முடைய சிரசின் மேலே அமரும் போது, இயேசுவின் கரம் நம்ம மேலே இருக்கும்போது அதுல பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதற்கு அஸ்திபாரமாக யாபேஸ் ஜெபித்ததான ஒரு ஜெபத்தை நாம் வாசிக்க போகிறோம். நான் நினைக்கிறேன் என்னை போலதான் அவனும் ஜெபித்திருப்பான் என்று. அவனுடைய தாய் அவனை துக்கத்தின் மகன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்கிறதான பெயரை இட்டாள். ஒருவேளை அவனுக்கு சொத்துகள் இல்லாம இருந்திருக்கலாம், வருமானங்கள் இல்லாம இருந்திருக்கலாம், தரித்திரங்கள் இருந்திருக்கலாம். என்னை போல தகப்பன் இல்லாமல் இருந்திருக்கலாம். 1.5 வயசில் என்னுடைய தகப்பனை நான் இழந்தேன். எனக்கு தெரியாது. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் இயேசு என்னுடைய துக்கத்தை நீக்கும்படியாக யாபேசுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தது போல என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். இங்க இருக்கிற எத்தனையோருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் ஒரு முக்கியமான ஒரு நல்ல வசனமா இருக்கிறது. வாசியுங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. பாருங்க, அவன் சொல்கிறான், தேவ கரம் என்னோடு கூட இருந்து. இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னால வைக்க போகிறத வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய கரம், தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து, தேவ கரம் நம்மோடு கூட இருக்கும்போது என்ன நடக்க போகிறது? இன்னைக்கு தேவ கரம் நம்மோடு கூட இருக்கதா இல்லையா என்கிறத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். தேவரீர் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும், அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார், தேவன் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பல வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று அவனுடைய ஜெபம், 2வது தேவனுடைய ஆசீர்வாதம், 3வது எல்கை பெரிதாக்கப்படுகிறது. 1 Chronicle chapter 4 verse 10. முதலாவது அங்கே அவனுடைய ஜெபம், 2வது அவனுடைய ஆசீர்வாதம், 3வது தேவனுடைய எல்கையை விரிவாக்குகிறார், 4வது தேவனுடைய கரம் அவனோடு கூட இருக்கிறது, 5வது அவன் ஜெபிக்கிறான், தீங்கு என்னை என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி என்ன செய்தரலாம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதான காரியம் என்னவென்றால், தேவனுடைய கரம், அந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய கரத்தை குறித்து நாம் சில வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். சில நேரங்கள்ல என்னுடைய ஜெபங்கள்ல எப்பமாவது ஒருக்கா என் தலையில எப்படி கை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த தலையில கை வச்சு நானா ஜெபம் பண்ணுவேன். அதே போல நீங்களும் உங்களுடைய தலையில கை வச்சு இதை செய்யணும். சொல்ல மாட்டேங்களா? ஜெபம் பண்ணு. பிறர் நம்முடைய தலையில கை வைப்பதை பார்க்கலாம். நம்முடைய கையே அபிஷேகம் பெற்ற கை. நம்முடைய கையில கர்த்தர் அற்புதத்தை செய்யும் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த அற்புதம் செய்கிறதான வல்லமை, அந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நம்மேலேயே முதலாவது இறங்கணும். அல்லேலூயா. நாம் கரங்களை வைத்து பிறருக்காக ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கத்தான் செய்து, போன்ல ஜெபிக்கும் போது அங்க அற்புதங்கள் நடக்கத்தான் செய்து, ஜீவி ஊழியத்துல எத்தனையோ பேர் போன் பண்ணி ஐயா ஜெபிங்க ஜெபிங்க ஜெபம் பண்ணதும் அடுத்தாப்புல 7 நாட்கள் கழித்து ஐயா நீங்க ஜெபம் பண்ணீங்க, என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது என்று சொல்லதான் செய்தாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்.
நம்முடைய வாழ்க்கையில் என்னது நடக்கணும்? அற்புதம் நடப்பதுக்கு நாமே நமக்காக ஜெபிக்கணும். நம்முடைய தலையில கை வைத்து, ஆண்டவரே இந்த தலையை ஆசீர்வதியோ, ஆண்டவரே மே துதிக்கிறோம், இந்த தலையின் மேல எந்த தீங்கும் துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என்னோடு கூட என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். என்னைக்காவது உங்க தலையில கை வைத்து நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஜெபம் பண்ணவங்க மட்டும் கரங்களை வைத்து சொல்லுங்க பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பேர், 12 பேர், 12 13 பேர். உங்க தலையில நீங்க கையை வைத்து ஜெபிக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையில நீங்க கை வைத்து ஜெபிக்கணும். நீங்க கை வைத்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பிள்ளைகளுடைய தலையின் மேல கை வைத்து ஜெபிக்கும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் எப்பொழுதுமே கர்ப்பமா இருக்கிறதான ஸ்திரீகளுக்கு சொல்கிறதான வார்த்தை உண்டு. நல்ல உங்க வயிற்றுல நீங்களே கை வைத்து ஆறுதலா 4 பாட்டு படிங்க, 2 சங்கீதத்தை வாசிங்க, தெரிந்த வசனத்தை கை வச்சு சொல்லிட்டே இருங்க. எதுக்குன்னா, நீங்க படிக்கிற பாடல், நீங்க சொல்லுகிற வசனம் உங்களுடைய பிள்ளையை ஞானவானாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. சும்மா படுத்துக்கிட்டு அம்மாடி ஆத்தாடி அப்பாடின்னு உருண்டுட்டு கிடந்தா அந்த பிள்ளை உருளதான் செய்யும். அந்த பிள்ளை என்ன செய்யும்? உருளதான் என்ன செய்யும்? மறுபடியும் உங்களுக்கு வேதனை உண்டாக்கும். அந்த பிள்ளை உங்களுடைய வாழ்க்கையில எதை உண்டாக்கும்? வேதனை என்ன செய்யும்? உண்டாக்கும். அதுக்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கற்பத்தை கொடுத்து விட்டார். கற்ப கனியை கொடுத்து விட்டார்னா நீங்க செய்யக்கூடியது, உங்க வயிற்றுல நீங்களே கை வைத்து என்ன செய்யணும்? தலையில கை வச்சு பிறர் ஜெபம் பண்ணிடுவாங்க. வயிற்றுல கை வச்சு யாராவது ஜெபம் பண்ண முடியுமா? உடனே கப்பம் கட்டிடுவாங்க. ஆனா உங்க வயிற்றுல நீங்களே கை வைத்து என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அந்த குழந்தைக்காக நல்ல ஜெபம் பண்ணணும். உங்க கரமானது, நன்றா என்னை கவனிக்கணும், உங்க கரமானது தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு கரம். அந்த கரம் ஏன் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய கரத்தில் செய்யக்கூடியதான சகல வல்லமையான காரியங்களையும் செய்யும்படியாக கர்த்தர் உங்களுடைய கரத்தை அபிஷேகித்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய கரத்தை என்ன செய்திருக்கிறார்? அபிஷேகித்திருக்கிறார். ஆகையினால் தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது? முதலாவது, அது ஆசீர்வாதத்தின் கரம், hands of blessing. தேவனுடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. தேவனுடைய கரம் நம்மை என்ன செய்கிறது? ஆசீர்வதிக்கிறது. ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி, மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை, இயேசு நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? அவருக்கு முன்னால நம்ம பெரியவர்களா சின்னவங்களா? நாமளும் சிறு பிள்ளைகள். அந்நாட்களில் 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். அவன் தான் பெரியவர். அவன் தான் யாரு? நம்ம எத்தனை வருஷம் வாழுதோம்? 3 டிஜிட்டுக்குள்ள போக மாட்டேக்கு, 3 லட்சத்திற்குள்ள என்ன செய்ய மாட்டேக்கு, போக மாட்டேக்கு. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார். அவர்களை என்ன செய்தாரா? ஊழியத்தின் ஆரம்பத்தில் தேவனாகிய கர்த்தர் சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு, உங்களையும் என்னையும் அவர் அணைத்து கொண்டு நம்மேல கையை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அங்கே பெல்தேசாஸ்தார் என்கிறதான ராஜா இருக்கிறான்.
அவன் தேவையில்லாத காரியத்தை செய்து மதுபானம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒரு கையுறுப்பு போய் என்ன செய்து எழுதின உடனே அவனுக்கு பயம், ஆட்டம் கொடுத்துச்சு, கால்கள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நாட்டில் இருக்கிற எல்லா சோசியர்களையும் அழைத்தான், எல்லா கல்தேர்களையும் அழைத்தான், எல்லா ஞானிகளை அழைத்தான். அவங்க எல்லாரும் பார்த்தாங்க, எப்பா அந்த எழுத்தை எவன்பா வாசிக்க முடியும்? ஞானிகளால முடியாத காரியம். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்ததான தானியலை கூப்பிட்டு அதை வாசிக்க செல்லும்போது சரியா என்ன செய்தான்? வாசித்தான். என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அணைப்பு, இயேசுவின் கரம் நம்ம வைக்கப்பட்ட உடனே நம்மை ஞானவான்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறாரு? ஞானவான்களாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். ஞானவான்களாய் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? மாற்றி அந்த ஞானம் இன்னும் பெருகும்படிக்கு நம்மேல அவர் கையை வைத்து என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். இது இயேசுவினுடைய ஆரம்ப ஊழியத்துல பாருங்க. அவர் மரித்து உயிர் தெழுந்த பின்பு அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். 2 பேரோட பேசிக்கொண்டு போகிறார். 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 2 பேரோட அவர் பேசிக்கொண்டு போகிறார், சம்பாஷணை பண்ணி கொண்டு போகிறார். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்களா, 50வது வசனத்தை வாசிங்க. 24:50. பின்பு அவர் பெத்தனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். தேவனுடைய கரம் முதலாவது நம்ம என்ன செய்கிறது? ஆசீர்வதி. தேவ கரம் நம்மளை என்ன செய்கிறது? ஆசீர்வதிக்கிறது. தேவ கரம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய கரத்துல தேவனுடைய அபிஷேகம் வந்து இறங்குகிறது. சிலர் சொல்லுவாங்க, அவங்க தொட்டதெல்லாம் என்ன செய்யும்? தொலங்கும்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்படும். சிலர் தொட்டுட்டா, அதையும் நீங்க சிந்திச்சு பாருங்க. சிலர் தொட்டுட்டா உண்டானதும் போச்சுடா. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பிரகாரம், தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் தொட்டதெல்லாம் தொலங்கும்படியாக, ஆசீர்வதிக்கப்படியாக அந்த கரத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். லேலியா சொல்ல மாட்டேங்களா? ஒண்ணுமே இருக்காதுங்க, வெறும் பருப்பு தான். வெறும் பருப்புக்குள்ள 2 வெங்காயத்தை போட்டு ஒரு தக்காளியை போட்டு கடைஞ்சி வச்சாச்சுன்னா பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க மூக்கெல்லாம் அது தொலைக்கும். பருப்பை போய் சொல்றீங்களா பாஸ்டர்? ஒரு கருவாடை சொல்லுங்களா, ஒரு மட்டனை சொல்லுங்களா, ஒரு மீனை சொல்லுங்களா, இதெல்லாம் மூக்க தொலைக்கும். பருப்பு மூக்க தொலைக்குமா? உன் கை அபிஷேகிக்கப்பட்ட கையா இருந்தா அது மூக்க கண்டிப்பா தொலைக்கும். அல்லேலூயா. அது சாப்பாடு உள்ள போக முடிய கவர்ச்சிகரமா உள்ள என்ன செய்யும்? நீங்க வம்பு பண்ணிட்டு குழம்பு வைக்க போய் தான் அந்த வம்பான குழம்பு சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனை. கையை என்ன செய்யல, நான் குற்றப்படுத்தல யாரையும். அப்படி நீங்க இருந்தா திருந்திக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கை ஆசீர்வதிக்கப்பட்ட கை. அந்த கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு நம்மை அணைத்து நம்ம மேல கைகளை வைத்து அவருடைய கையை உயர்த்தி நம்மளை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். நான் சில நேரங்களில் முன்பு சொல்வேன், ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு கரத்தை இருதயத்தில் வச்சு கர்த்தரை என்ன செய்யுங்க? தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தோத்திரம் பண்ணுகிறதான ஆசீர்வாதம் உங்களுடைய கரங்களின் வழியா உங்க இருதயத்துக்குள்ள என்ன செய்யணும்? இறங்க. அப்போ முதலாவது இயேசுவின் கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரம். இரண்டாவது அவருடைய கரம் சுகமளிக்கும் கரம், ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹீலிங். இயேசுவின் கரம் வந்து என்னது? சுகமளிக்கும். அவரு கை வச்சாச்சுன்னா போதுங்க, சுகம் தானா வந்து. அல்லேலூயா. அதுக்கு 2 வசனங்கள், மார்க் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தையும் மார்க் 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்தையும். மார்க் சாப்டர் 1
Verse 31 and 41. அங்க தேவன் சுகத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய கரம் வந்து இறங்கிச்சுன்னா போதும். உங்க வீட்டுல தேவ கரம் வந்து இறங்கணுங்க. ஒருத்தரும் அல்லேலியா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா சாத்தான் கரம் இறங்கி இறங்கி வீட்டை இருளாக்கி வச்சிருக்கலாம். அந்த இருள் போகணும்னா நீங்க தான் பிரயாசப்படணும். இருள் போறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். தேவனுடைய கரம் அங்க வந்து இறங்கின உடனே சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சில நாள்லாம் எந்திரிச்சு காரை ஓட்டுறதுக்கும் பலன் இருக்காது, அந்த ப்ரோக்ராம நடத்துறதுக்கும் பலன் இருக்காது, ஒண்ணுமே பலன் இருக்காது. எப்படி எந்திரிச்சோம், எப்படி பிறப்போம், எப்படி போனோம், எப்படி ப்ரோக்ராம் நடத்தணும், எப்படி வீட்டுக்குள்ள வந்தோன்றே நமக்கு தெரியாது. காரணம் என்னன்னா தேவ கரம் நம்மோடு கூட இருக்கிறது. லேலியா சொல்ல மாட்டேங்குங்களே, தேவ கரம் நம்மோடு கூட என்ன செய்கிறது? இருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 7 மணிக்கே கார் எடுத்துட்டு போயாச்சு. 7 மணிக்கே கார் எடுத்துட்டு போய் எல்லா ஊழியங்களையும் முடிச்சு கடைசியா ஒரு போன் வருது, நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம், நீங்க போகும்போது எங்களையும் பிக்கப் பண்ணுங்கன்ட்டு. வீட்டுக்கு வந்து சேர மணி 10:15. இடையில ஒரு 5 நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்கல. தேவ கரம் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லா தீங்குக்கும் விலைக்கு நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. தேவனுடைய கரம் நமக்கு எதை கொடுக்க? அதனால தான் நாங்கள் சில நேரத்தில் சிலர்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணுங்க, அதில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாதான் என்ன, பாஸ்டர் வருவாங்க, நீங்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் வர முடியாது. அதுதான் பிரச்சனை. எந்த ஊழியக்காரங்களா இருந்தாலும் ஒருவேளை ஆரம்ப ஊழியமா இருக்கும் என்றால் அவங்க உடனே வந்துடுவாங்க. கொஞ்சம் வளர்ந்து பல ஊழியங்கள் அவர்களுக்கு இருக்குதுன்னா உடனே அவங்க வர முடியாது, எங்கேயாவது இருப்பாங்க, எங்கேயாவது என்ன செய்வாங்க, இருப்பாங்க. எதற்காக சொல்றேன்னா, இன்னைக்கு என்னுடைய ஆசை என்னன்னா, இந்த சபையில் இருக்கிற எல்லாருடைய கரத்திலையும் இயேசுவின் அபிஷேகம் இருக்க வேண்டும். உங்க கரம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். ஏன்னா அவருடைய கரத்தில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால, அவருடைய காயங்களில், அவருடைய கரத்தின் காயங்களில் உண்டான அந்த இரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை மீட்டெடுத்திருக்கும் என்று சொன்னால், அந்த இரத்தம் கையில இருக்கிறபடினால நம்முடைய கை வைக்கிற இடங்களில் எல்லாம் சுகம் உண்டாக்கும். சுகம் என்ன செய்யும்? உண்டாக. 2 வசனத்தையும் வாசியுங்க. அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு என்ன செய்துச்சு? நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அப்ப நல்லா நீங்க பாருங்க, இயேசு அங்க போய் சுகத்தை கொடுக்கிறார். இயேசு அங்க போய் சுகத்தை கொடுத்த உடனே, தூக்கி விட்ட உடனே அவ சும்மா இருக்கல, யாருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறார்? இன்னைக்கு நம்ம தான் பணிவிடை செஞ்சுட்டு வரணும். சுகமானாலும் சிலருக்கு பணிவிடை என்ன செய்யணும்? அது நல்லதுதான். ஆனால் இங்க சுகமாயிட்டேங்கிற விசுவாசத்தை அறிந்ததான அந்த ஸ்திரீ, பேதனுடைய மாமியார் ஜுரம் தன்னை விட்டு நீங்கிட்டுங்கிறத அறிந்த உடனே அவள் இயேசுவுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தாள். கை. அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் 41வது வசனம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றான். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். பாருங்க, குஷ்டரோகிய கையை நீட்டி அவர் என்ன செய்தாரா? குஷ்டரோகியை கையை நீட்டி அவர் என்ன செய்தாரு? தொடுதார். அவருடைய கை நம்மளை தொடுது. அவருடைய கை நம்ம என்ன செய்கிறது? இயேசுவின் கையும் நம்மை தொடணும், நம்முடைய கையும் இயேசுவை தொடணும். 2 சம்பவம் வேதாகமத்தில் இருக்கு. 2 சம்பவம். இது குஷ்டரோகியை இயேசு தொட்டார், அவனுக்கு சுகம் உண்டாயிற்று. பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செஞ்சா? அவள் போய் என்ன செய்தார்? அப்படிதானே இருக்கு. அவள் போய் என்ன செய்தார்? தொட்டா, உடனே சுகம் உண்டாயிற்று. அப்போ அவள் போய் இயேசுவை தொடும்போது அவளுடைய கையில என்னது வருது? தேவனுடைய வல்லமை. அதே போல
இயேசு நம்மை தொட்டு நம்மை சுகமாக்கும் போது நம்முடைய கையில என்னது இருக்கு? சொல்ல மாட்டேங்களா? உங்க கையை பார்த்து சொல்லுங்க. உங்க கையை பார்த்து அப்படி சிரித்த முகத்தோட, இந்த கையில தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கையில என்னது இருக்கு? தேவனுடைய வல்லமை இருக்கு. இந்த கையில தேவனுடைய வல்லமை என்ன செய்யுது? இருக்கு. அதை நீங்க மறுதலிக்க கூடாது. உங்க கையில தேவனாகிய கர்த்தர் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு தேவனோடு உடன்படிக்கை பண்ணினீர்களோ, என்னைக்கு வேறு பிரிக்கப்பட்டு இயேசுவோடு கூட வாழ்வேன் என்று சொல்லி உறுதியோடு கூட வந்தீங்களோ, அன்னைக்கு கர்த்தர் உங்க கையில ஒரு வல்லமையை கொடுத்துட்டார். உங்க கையில என்னது கொடுத்துட்டாரு? 3 வருஷம் படிச்சிருக்கிறாங்க. முதலாவது வாரங்க 10 வருஷம் படிச்சிருக்கிறாங்க. 10 வருஷம் முடிஞ்சோடனே கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் வருது. இவன் என்ன படிச்சிருக்கிறான்? எஸ்எஸ்எல்சி என்ன செஞ்சிருக்கிறான்? முடிச்சிருக்கு. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு என்ன சர்டிபிகேட் வருது? +2 முடிச்சிருக்கிறான். அப்புறம் 3 வருஷம் கழிச்சு என்னது வருது? ஒரு பேச்சுலர் டிகிரியை என்ன செஞ்சிருக்கிறான்? முடிச்சிருக்கிறான். அந்த சர்டிபிகேட்டுக்கு தகுந்தாற் போல அவனுக்கு ஒரு ஞானமும் அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் இருக்கிறது உண்மையானால், ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள இயேசுவின் அபிஷேகம் இறங்கும் வரைக்கும், இயேசுவின் அபிஷேகம் நம்முடைய கையில் இருக்க வரைக்கும் நம்மை கொண்டு அவர் செய்ய நினைத்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அந்த கரம் சாதாரண கரம் இல்லைங்க. என் கரம் சாதாரண கரம் இல்லை. என் கரம் எப்படிப்பட்ட கரம் இல்லை? சாதாரண கரம் இல்லை. கரம் சாதாரண கரம் இல்ல, இது அபிஷேகிக்கப்பட்ட கரம். அதனாலதான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒருத்தனை செவுட்டோட அடிச்சிட்டேன். உள்ளத சொல்றேன். ஒரு வேலையை பிரின்சிபால் கொடுத்தாரு, அதை செய்ய போனோம். அவன் வண்டி சாவி எடுத்து எப்போதும் போல விளையாட ஆரம்பிச்சிட்டான். எப்பா 2 மணிக்கு அங்க டோக்கன் கொடுத்து முடிச்சிருவாங்கப்பா, நான் அவசரமா போகணும். கொடுனா கொடுக்கல, பட்டார்னு ஒன்று போட்டேன். கையில என்னது இருக்கு? சொல்ல மாட்டேங்களே. அவன் பொத்துண்டு கீழே விழுந்துட்டான். நான் சாவி அவன் பையிலிருந்து எடுத்துட்டு நேர என் வேலையை முடிச்சுட்டு நேர இங்க வந்தேன். ஃபர்ஸ்ட் பிரதாப் சிங் அவங்களுடைய காலேஜில் தான். என்கிட்ட கேளுங்க, என் சர்டிபிகேட்லயே அவர் எழுதி கொடுத்துட்டாரு. இன்னும் வச்சிருக்கிறேன். கீழே விழுந்து கிடக்கிறான். என்ன செய்ய? எல்லாரும் கூட்டமா நின்று இது பண்ணுதாங்க. நான் போனேன். 3 மணி நேரம் ஆச்சுன்னா அவன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறான். இப்போ பேச்சு மூச்சு வந்துட்டு போறேன்னு ஒரு சுண்டுனேன். எந்திச்சிட்டான். அந்த கையில எனக்கு வருமடியும் தெரியும், எடுக்கிறதே நிச்சயம். அந்நாட்கள் அது ஒரு கலையா இருந்தது. சொல்லுவாங்களே, என்னடி அடிச்சிட்டான், வருமடி என்ன செஞ்சிட்டான், எடுத்து விட்டேன். நேரே பிரின்சிபால்கிட்ட போனேன். ஐயா, இனி நான் உங்க காலேஜில் இருக்க விரும்பல, நான் வீட்டுக்கு போறேன். ஏன்பா, என்னப்பா நடந்துச்சு? இப்படி ஒருத்தனை அடிச்சிட்டேன். அடிச்சவன் 3 மணி நேரமா பேச்சு மூச்சு. ஒருத்தனும் என்கிட்ட சொல்லியப்பா, ஒருத்தனும் போன் பண்ணி கூட சொல்லையே, காலேஜ்ல இருந்து எனக்கு போன் வரலையே. நான் உள்ளதை சொல்றேன். உண்மையில் உடனே கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பாட்டா. உள்ளதை சொல்றேன். அடிச்சிட்டா, இனி இருக்க மாட்டேன்ட்டு பெட்டியெல்லாம் தூக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு எனக்கு பஸ்ஸுக்கு மட்டும் 75 ரூபா கொடுங்க. அப்போ சென்னையிலேருந்து திருநெல்வேலி வர்றதுக்கு எவ்வளோதான் ரூபா? 75 ரூபா. 60 ரூபா டிக்கெட்டு, 15 ரூபா காப்பி செலவு. அதையும் விட மாட்டோம்ல. சேர்த்து என்ன செஞ்சிடணும், வாங்கிட்டு நேரே பாளையங்கோட்டைக்கு வந்தேன். எங்க பாஸ்டர்கிட்ட சொன்னேன், சரிடா அடிச்சிட்டியா, பரவாயில்ல. ஆவி சேர்த்து கெட்டி பிடிச்சி எனக்கு ஒரு ஜெபம் பண்ணாரு. என்னடா அடிச்சவனை போய் ஜெபம் பண்ணுதாரு? நான் நியாயமாலாம் நடந்திருக்கிறேன், அநியாயமா யாரையும் போய் என்ன செய்யல, தொடல. சொன்னேன், சரி இருடா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு சொல்லி பல நாட்களாக எனக்கு ஜெபம் பண்ணி இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கிறார். இதை நான் எதற்காக சொல்றேன்னா, ரட்சிக்கப்பட்டாலும் படட்டாலும் அந்த சிலருடைய கையில சில வருமங்கள் என்ன செய்யுது இருக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வருமங்கள் அல்ல, ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. என் சர்டிபிகேட்ல எழுதி கொடுத்திருக்கிறாரு. வேணா எப்பமாவது ஒருக்க உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய சின்னம், இதை நான் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால்,
இயேசுவின் ரத்தம் நம்முடைய கையில தெளிக்கப்பட்டதுக்கு பின்பு ஆண்டவர் நம்முடைய கையை சுகமளிக்கும் கையாக கர்த்தர் மாற்றுகிறார். என்ன கையாக மாற்றுகிறார்? சுகமளிக்கும். அழாதீங்க. வீட்டில் யாருக்காவது பலவீனம் வந்துட்டு அழாதீங்க. உங்க கையே உங்களுக்கு உதவி செய்யும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? தன் கை தான் தனக்கு என்ன செய்யும். இருக்கா இல்லையா? தன் கை, உங்க கை உங்களுக்கு உதவி செய்யும். டக்குன்னு உங்க கையில ஒரு சொட்டு எண்ணெயை ஊத்துங்க. தோத்திரம் 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 தானே சொல்ல முடியாது. வேதனையில ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனாலும் அதை மீறி தோத்திரம் 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 தோத்திரம்னு சொல்லும்போது அந்த வேதனையை கொண்டு வந்த சாத்தான் ஓடி போவான். சுகமளிக்கும் கர்த்தர் உங்கள் மேல இறங்கி அந்த எண்ணெயில இறங்கி அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சுகத்தை என்ன செய்வாரு? கொடுப்பார். நம்முடைய சபையிலே ஒரு அம்மா இருக்கிறாங்க. யார் எவருன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு பலவீனம் அடிக்கடி வரும். அவங்களா எண்ணெய் எடுப்பாங்க, முதுகுல போடுவாங்க, கழுத்துல போடுவாங்க. எங்கெல்லாம் வலிக்கும் அங்கெல்லாம் போட்டு தடவி தோத்திரம் தோத்திரம்பாங்க. நைட்ல நல்லா தூங்குவாங்க. காலில் எந்திரிச்சு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கையில் என்னது இருக்கு? கையில் என்னது இருக்கு? நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. நான் அடுத்தபடியாக தேவனுடைய கரம் மரண கட்டிலிருந்து விடுதலை ஆக்குகிறது. The hands of God is healing from the death. மரணத்தின் கட்டுகளில் இருந்து எதிலிருந்து விடுதலை ஆக்குகிறது? மரணத்தின் கட்டுகளில் இருந்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. லூக் சாப்டர் 8:54. அதுக்கு முந்தின வசனத்து 53. எல்லாரையும் அவர் வெளியே போக சொல்லி அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திருந்தார். இப்ப மரணம், மரணத்தின் கட்டு. சின்ன பிள்ளை மரித்து போனா. எபியருவினுடைய மகள் என்ன செய்தா? மரித்து போனா. மரித்து போனாதானே அவளை இப்போ உயிரோடு கூட எழுப்பணும். இவன் போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும் போது, சரிப்பா நான் உன் வீட்டுக்கு பாரு, அவளை ஜீவனோடு எழுப்பிடும்னு சொல்லிட்டார். லாஸ்ட் மூமெண்ட், கடைசி நேரம் இருக்குல்ல, மூச்சு இழுத்துட்டு கிடக்கிற நேரத்துல நேர இயேசுவின் இடத்துல போறேன்னு சொன்ன உடனே நான் வாரேன்ட்டார். வாரேன்னு சொன்னவன்ட்ட கூட வந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு சம்பவமும் வந்துச்சு. அதுல அப்பந்தான் யார் வர? பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வர. ஏற்கனவே இவனுக்கு அவசரம். அங்க திடீர்னு இன்னொரு அற்புதம். அந்த அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் சில மணி நேரங்கள் அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நிற்க வேண்டியது இருக்கு. இயேசுக்கு என்ற அந்த வல்லமை புறப்பட்டது. யார் என்னை தொட்டது? இவருக்கு எப்படி இருக்கும்? தொட்டத்தை கேட்டாங்க. நேரத்தை செலவழிக்கும் போது எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் ஒருத்தன் வாரான். வந்து இனி போதகரை என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம். ஒரு பிள்ளை என்ன செய்துச்சு? மறைச்சிட்டு, எதிரே கொஞ்சம் பொறு, நான் வாரேன், கொஞ்சம் பொறு, நான் வாரேன். போனாரு. எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டார். எல்லாரையும் வெளியில போக சொல்லி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு என்றார். அப்பொழுதே அவள் உயிர் திரும்ப என்ன செய்தது? வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இல்லையா? சொல்ல மாட்டேங்க. அப்போ இயேசுவின் ரத்தம் நம்ம மேல ஓட ஆரம்பிச்சுட்டு, நம்ம கையில வடிய ஆரம்பிச்சிட்டுன்னா, அங்க கரத்தை கர்த்தர் மரணத்தின் கட்டிலிருந்து விடுதலையாக்கும் வல்லமை அந்த கரத்துல வைக்கிறார். அவருடைய கரத்துல என்னது இருக்கு? மரணத்திலிருந்து விடுதலையாக்கும் கரம். இயேசு கையை பிடித்து தூக்கி விட்ட உடனே சிறு பெண்ணை எழுந்து உட்கார்ந்து இருக்கிறா. எழுந்து உட்கார்ந்தது மட்டுமல்ல, அவளுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு போயிட்டார். சரி, இது ஒரு சம்பவங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்ற. அந்த விதவைக்கு ஒரே பொண்ணு, ஒரே மகன். நாயின் ஒரு விதவைக்கு எத்தனை பையன்? ஒரே பையன். அவன் இறந்துட்டான். வாடையை கட்டியாச்சு. வாடை என்ன செய்தாச்சு? கட்டியாச்சு, தூக்கியாச்சு, ரோட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. போயிட்டே இருக்கிறாங்க. இயேசு திடீர்னு குறுக்க வந்தாரு. வந்து பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே அழாதே.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல அப்படிதான் வர. என்ன செய்யாத, அல்லாதே அல்லாதேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாடையை தூக்கிட்டு போனாங்க. அத்தனை நின்னாங்க. இயேசு தொட்டார், அந்த வாலிபன் எழுந்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இயேசுவின் கரமானது மரணத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறது, தூக்கி மரண கட்டிலிருந்து நம்ம என்ன செய்கிறது, விடுதலையாக்குகிறது. மரண கட்டிலிருந்து. நான்காவது, இயேசுவின் கரம் பலத்த செய்கைகளை செய்கிறது. செய்ய முடியாத காரியத்தை நாம் செஞ்சிடலாம். செய்ய முடியாத காரியத்தை நாம் செஞ்சிடலாம். எப்போன்னா இயேசுவின் கரம் நம்மோடு கூட இருக்கும்போது. மற்றவங்க 10 நாள் 15 நாள் எடுத்து செய்கிற வேலையை நம்மளை கர்த்தர் ஒரே நாள்ல செய்ய வைப்பார். அதற்கு தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க எல்லாமே அவங்ககிட்ட ஃபிங்கர் டைப்ல இருக்கு. என்ன டைப்ல இருக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் எதுல இருக்கு? ஃபிங்கர். ஃபிங்கர்னு என்னது? விரல். விரல்ல இருக்கு. அந்த விரல் எங்க இருக்கு? கையில் இருக்கு. இயேசுவின் ஞானம் நமக்குள்ள வந்துட்டுனா அப்படிதாங்க இருக்கும். அல்லேலூயா. இயேசுவின் ஞானம் பலத்த செய்கைகளை செய்யும் கரம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளான போது ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓய்வு நாளான போது ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் பலத்த சொல்ல மாட்டேங்கல பலத்த செய்கைகள் நடக்கிறதே என்று அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு எடுத்தார். மார்க் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்களா. மார்க் 6:2. ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு ஏன் அந்த கேள்வியை கேட்டாங்கன்னா, அவங்களுக்குள்ள மண்டையில இருக்கிறது, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா. மாம்சிக புத்தி, மாம்சிக எண்ணம், மாம்சிக சிந்தை. இந்த எண்ணம் இருந்ததுனால அங்கே கூடியிருந்த ஜனங்கள் இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஞானமான பிள்ளைகளா வச்சிருக்கிறார். ஒருத்தர் அல்லேலியா சொல்ல மாட்டேங்க. பூமுட்டை பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் இல்லை. எல்லாம் நல்ல முட்டைகள். எல்லாம் எப்படிப்பட்ட முட்டைகள்? பொரிச்சு சாப்பிடலாம். அதுக்காக உங்களை பொரிச்சு சாப்பிட முடியாது. அவ்வளவு நல்ல நபர்களாய் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார். இந்த ஞானம் எங்க இருந்து வந்தது? தேவனுடைய தேவனுடைய கரம் பலத்த கிரியைகளை என்ன செய்கிறது. எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, எதையெல்லாம் செய்ய முடியாதுன்னு யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்பு தேவ ஞானம் நம்மிடத்தில் இருக்கிறபடியினால் நம்முடைய கரம் அதை செய்து முடிக்கிறது. நம்முடைய கரம் அதை என்ன செய்கிறது? இதை யாரு பாப்பா, இதை யாரு செய்யும்? இவ்வளவு பெரிய காரியத்தை இதை செய்யணும்னா 2 மாசம் ஆகும், 3 மாசம் ஆகும். அவங்க அதான் சொன்னாங்க. தானியலுக்குள்ள இருந்தது அதான். இது சோசியக்காரனாலும் சொல்ல முடியாது, மந்திரவாதிகளாலும் சொல்ல முடியாது, கல்தையனாலும் சொல்ல முடியாது, ஞானவான்களாலும் சொல்ல முடியாது. நீர் சொப்பனத்தை சொல்ல, நாங்க அர்த்தத்தை என்ன செய்கிறோம். ஆனா ராஜாவிடத்திலிருந்து பிறந்தது என்ன? தானியல் 2ஆம் அதிகாரத்துல ராஜாவிடத்திலிருந்து பிறந்த வார்த்தை என்ன? சொப்பனத்தையும் சொல்லணும். ஆமா, ஞானிகள் இப்பொழுது சொல்றாங்க, நீர் சொப்பனத்தை சொன்னா நாங்க அர்த்தத்தை சொல்றோம்.
சொப்பனத்தை சொன்ன நாங்க என்ன செய்தோம்? அர்த்தத்தை சொல்றோம். அங்க அதான் சொல்லப்பட்டிருக்கு, இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை தான் கொடுக்கிறாரு. உங்கள் மூலமாய் என் மூலமாய் பலத்த செய்கைகள் கிரியைகள் நடக்கும்படியாக கர்த்தர் விசேஷித்த ஞானத்தினால் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்பி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இங்கதான் நேபுகாத் நேச்சாருக்கு இந்த சொல்லலுமே பார்வோனுடைய காலத்துல ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 40, 41, 42ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறாரு. ஆனா அவன் சொப்பனத்தை சொல்லிட்டான், ஆனா விளக்கத்தை என்ன செய்யல, சொல்ல முடியல. விளக்கத்தை என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அப்பந்தான் அந்த சாப்பாட்டு பிரியம்ல அவன் பானபாத்திரக்காரன்னா என்ன அர்த்தம்? போஜன பிரியன். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தன் உயர்வுக்கு காரணமா இருந்த யோசேப்பை 2 வருஷமா என்ன செஞ்சிட்டான், மறந்துட்டான். திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வருது, ஐயா இப்படியா. சரி, அவனுக்கு கூப்பிட்டு அவன் போனான். ராஜாவுக்கு முன்னால போன உடனே கை கட்டி தான் நின்றுப்பான்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ராஜாவுக்கு முன்னால போன உடனே ஒரு சிறைவாசி போன உடனே கம்பீரமா நிற்க முடியுமா? கையை கட்டி தான் நெஞ்சிருப்பான், நின்றுப்பான். கையை கட்டி நிற்கும் போதே தேவர் இவனை கொண்டு அங்கே செயல்பட ஆரம்பித்த உடனே, கிரியை நடப்பித்த உடனே ராஜா அதிர்ந்து போய், உட்காருப்பா, நீ தான் என் தேசத்துல 2வது அதிகாரி. அப்ப அந்த ஞானம் எப்படிப்பட்டது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய கரத்துல ஞானம் இருக்கிறது. தேவ கரம் ஞானமான காரியங்கள் என்ன செய்யும், செய்ய வைக்கும். அதுக்கு நீங்க செய்யறதுன காரியம் என்ன? யோசேப்பை ஆண்டவர் அப்படி உயர்த்தினாரு, தானியேலை கர்த்தர் அப்படி உயர்த்தினாரு. 2 சம்பவங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் பல சம்பவங்கள் இருக்கிறது. தேவ கரம் நம்மை ஞானவான்களா என்ன செய்கிறது, பலத்த கிரியைகள் செய்யும்படியாக. பலத்த கிரியைகள் பாருங்களாம். சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் நடந்து போகும்போது அவங்க நிழல் பட்டு என்ன செய்தார்களாம். நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே வாக்கிங் போகணும், தெருவா போகணும். யாராவது சுகமில்லை அவங்க இருந்து அவங்க வீட்டுக்கு முன்னால போகும்போது அவங்க எழும்பி சுகமடையணும். சுகமடைந்து வெளியில வந்து இந்த 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 நபர் நடந்து போனார், அவருடைய காத்து என் மேல பட்டதுனால நான் சுகமடைந்தேன் என்று சொல்லணும். அந்த இடத்துல இயேசு ராஜாவை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் அந்த பலத்த காரியத்தை என்ன செய்யணும். நான் சாதாரணமான ஆட்கள் அல்ல, நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் பிரத்யேகமானவர்கள், விசேஷித்தவர்கள். அந்த விசேஷித்தவர்களாகிய நம்மை கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கும்படியாக அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அந்த இருளில் இருந்து ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைத்திருக்கிறாரு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஆகினால் அந்த இருள் நம்மை சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவ ஞானம் நமக்கு கையினால இப்படி பலத்த காரியங்கள் என்ன செய்யுது நடக்கு. நம்ம பிள்ளைகளை பார்த்து கேட்கணும், என்னப்பா எல்லாரும் 4 நாள் 5 நாள் ஆகுண்டு சொன்னாங்களே, நீ ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சிட்டியா? எப்படி செஞ்சு முடிச்ச சொல்லு. அந்த இடத்துல இயேசுவை பத்தி சொல்லு. அந்த இடத்துல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டா இதை விட டஃப்பா இருக்கும் சில காரியம். அந்த டஃப்பானதை அவன் யோசிப்பா, இதை யார்கிட்ட கொடுத்தா செய்ய முடியும், இதை யார்கிட்ட கொடுத்தா செய்ய முடியும்னா. அந்த ராஜாவுக்கு அவன் மனைவி போய் சொன்னல, ஐயா நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம், நம்முடைய தேசத்துல தானியேலுங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன்கிட்ட சொல்லியாச்சுன்னு அதை வாசித்துவான்னு சொன்னாங்களே கடினமானதையும். அதே போல நம்முடைய பெயரை பிறர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு பலத்த செய்கைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா. இது எப்படி ஆயிடுச்சு? அது கர்த்தரால் ஆயிட்டு. கேட்பாங்க, எப்படிங்க அப்படின்னா நீங்க சொல்லணும் அப்படிதாங்க. எப்படிங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும், அப்படிதான். அப்படின்னா எப்படி? எனக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது. எனக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த
ஆவியானவர் இருக்கிறார். அவரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதனால பலத்த காரியம் நடந்துச்சு. சோதனைகளிலேயும் போராட்டங்களிலேயும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பதுதான் இயேசுவின் கரம். கடல்ல பார்த்த உடனே, இயேசுநாதர் நடந்த உடனே பேதுருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஆண்டவரே, நீரே ஆனால் நானே என்ன செய்யணும்? சில நேரத்தில் அவங்க நல்ல ஸ்வீட்டு சாப்பிடுதாங்களே, நம்ம ஏன் சாப்பிட முடியாதுன்னு நம்ம சாப்பிட்ருந்தோம்ல, அதில் ஒரு சோதனை வருதுல்ல. அதில் என்னது வருது? நம்முடையவர்கள் பக்கத்தில் இருந்தால் அவங்க பார்க்குற பார்வையை கண்டு ஸ்வீட் வாய்க்குள்ள என்ன செய்யாது, போகாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வருத்தப்பட்டுக்கிட்டாதீங்க. அதே போல இயேசு அந்த ஜலத்தின் மேல் நடந்து வருகிறதை பார்த்த உடனே இந்த பேதுருக்கு ஒரு எண்ணம், இயேசு நடக்கிறார், நானும் நடந்தா என்ன, வா வா. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30 ஒரு 5 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்க இருக்கு. நான் அதுல 31வது வசனத்தை மட்டும் எடுத்திருக்கிறேன். நீ வாப்பா. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அலை வந்துட்டு, காற்றுகள் வந்துட்டு, அவன் கீழே என்ன செய்கிறான், மூழ்கிறதான நேரம். சில நேரத்தில் சோதனைகள்ல நம்ம முங்கி போறோம் தெரியுமா? அதுல இருந்து நம்மளை தூக்கி எடுக்கணும்னா இயேசுவின் கரம் நம்மை தூக்கி எடுக்கும். இயேசுவின் கரம் நம்ம என்ன செய்யும், தூக்கி எடுக்கும். என்னெல்லாம் எத்தனையோ திருப்பு தூக்கி எடுத்திருக்கு, இப்பவும் தூக்கி எடுக்கு, இன்னும் தூக்கி எடுக்கும். சில நேரத்துல போராட்டங்கள்ல அங்க 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? எப்ப நானும் கடல்ல தானே நடந்து வரேன். நம்முடைய பிள்ளைகள் ரோட்ல போகும்போது நம்ம கையை பிடிச்சுக்கிட்டே போகுது, திடீர்னு கையை விட்டுட்டு ஓடி அங்க போய் திரும்பி பார்க்கும். அந்த நேரம் தான் ஒரு நாய் லொல்லுண்டு வரும். இந்த நாய் லொல்லுண்டு வந்தோன்னு இந்த பிள்ளை என்ன செஞ்சிடும், சொல்ல மாட்டேங்கல, அனுபவத்துல சொல்லுங்களா, பிள்ளை என்ன செய்யும், பயப்படும். உடனே நம்ம என்ன செய்ய, அப்பா தான் கூட வாரேன்ல, அம்மா தான் கூட வாரேன், நீ எதுக்கு பயந்த, சொல்லுதமா சொல்லையா? நீங்க எல்லாம் சொல்லாத ஆள் மாதிரில, நாய் கடிச்சு கொதட்டு விட்ட ஆள் மாதிரிலாம் இருக்கியா? சொல்லுதமா சொல்லையா? சொல்லுதான். அதே போல இயேசு, நான் தான் நடந்து வரேன்ல, நீ எதுக்குல பயப்பட்ட, நீ எதுக்குடா பயப்பட்ட, அற்ப விசுவாசியே சொல்லி கடல்ல மூழ்கி அடிக்கல, கையை பிடிச்சு என்ன செய்தார், தூக்கி எடுத்தார். சோதனைகள்ல கர்த்தர் தூக்கி என்ன செய்கிறார், எடுக்கிறார். போராட்டங்கள்ல விசுவாசினால் அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது. அதே மார்க் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற 2 பாயிண்டை சொல்லி நான் முடிக்கணும். மார்க் 9:27 பிசாசு அவனை அலைக்கழித்து கொண்டு இருக்கிறான். எல்லாத்தையும் கொண்டு போய் பார்த்தாச்சு, சுகம் கிடைக்கல. கடைசி இயேசுவின் இடத்துல வாரான். வசனத்தை வாசிங்க. 9:27. இயேசு அவன் கையை பிடிச்சு அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்து. உடனே பாருங்க, எல்லா பிசாசும் ஓடி போச்சு. அதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், நம்ம கரத்தை யார் எப்போதும் பிடிச்சிருக்கணும். கையை நீட்டி இப்படி நீட்டி சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவே, இந்த கையை நீர் பிடித்து விடும். இயேசுவே, இந்த கையை நீர் பிடிச்சிடுங்க. இயேசுவே, இந்த கையை நீங்க பிடிச்சிடுங்க. விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பார்ப்போம், அவர் கையை பிடிச்சாச்சுன்னா எந்த அலைக்கழிக்கிற பிசாசும் எந்த சோதனையும் போராட்டங்களும் நமக்கு என்ன செய்யாது, வராது. நம்ம செய்யக்கூடியதானே, அவர் கையை பிடிக்கணும். அல்லேலூயா. சில நேரங்கள்ல பிள்ளைகள் கீழே விழுந்துரும். ஏன் தெரியுமா? பிள்ளைகள் நம்ம கையை பிடிச்சிருக்கோம், பலன் இல்லை. நாம் பிள்ளைகளை பிடிச்சா கீழே விழுமா? விழுமா? சில நேரத்தில் நாம் தான் இயேசுவின் கையை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு நம்ம கையை பிடிச்சாதான் எல்லா காரியத்திலையும் நமக்கு ஜெயம் கிடைக்கும். யாரு பிடிக்கணும் சொல்லுங்க? யாரு பிடிக்கணும்? இயேசு பிடிச்சிருக்கணும். இயேசு பிடிச்சிருக்கும் போது பாராசூட்ல தொங்குனது போல தொங்குனாலும் அவர் விட மாட்டார். கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார்.
தேவக்கரை எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. ஆறாவது, தேவக்கரை நம்மை பாதுகாக்கும் கரம். தேவக்கரை நம்ம என்ன செய்கிறது? பாதுகாக்கிறதான கரம். அவருடைய கையிலிருந்து நம்மளை எவனும் எவளும் பறிக்க முடியும். அதனால்தான் பாடணும், பறித்து கொள்ள முடியாதுங்க ஒருவராலும். காரணம் என்ன? கர்த்தர் கரம் என்மேல். அங்க கடுகளவும் கர்த்தர் கரம் நம்ம மேல இருக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28, 29வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவாய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒரு அல்லேலியா சொல்ல மாட்டேங்க, ஒருவனாலும் கூடாது. இயேசு ஒரு கையை பிடிச்சிருக்காரு, பிதா இன்னொரு கையை என்ன செஞ்சிருக்காரு. அந்த வசனத்தில் அப்படித்தானே இருக்கு. இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து, என் கையில் இருந்து, அப்ப இயேசுவின் கையில் இருந்து. அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? என் பிதாவின். அப்போ ரெண்டு கையும் யார்கிட்ட இருக்கு? ஏன் சொல்ல மாட்டேங்கிங்களே? கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்முடைய ரெண்டு கையும் யார் பிடிச்சிருக்கிறார்? அவர் பிடிச்சிருக்கும் போது நம்ம கீழே விழுந்துருவோமா? அவருக்கு பிடிச்சிருக்கும் போது நமக்கு சோதனையோ போராட்டங்களோ வந்து அதுல நம்ம கீழே விழுந்துருமா? விழவே மாட்டோம். அவர் ஏன் பிடித்திருக்கிறார் என்றால், ஈவனும் ஈவலும் என்னுடைய குமாரன் என்னுடைய குமாரத்தி என்று சகல கண்களுக்கு முன்பு நிரூபிக்கும்படியாக அவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து ஆச்சரியமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. ஜெயத்தை கொடுத்து ஆச்சரியமாய் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஜெயத்தை கொடுத்து ஆச்சரியமா நடத்துதாரு. ஏன் ஆச்சரியமா நடத்துதாருன்னா, அவருடைய கையில ஆணிகள் கடாவப்பட்ட ரத்தம் சொலு சொலுண்டு அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த ரத்தம் யாருக்கு? இந்த ரத்தம் யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும். என் கையில ஆணிகள் கடாவப்பட்ட தோமாவுக்கு அது தெரியல. எல்லாரும் இயேசுவை பார்த்தாச்சு. எல்லாருமே சொல்றாங்க, நான் இயேசுவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன். இயேசுவை நீங்க பார்த்தீங்களா? நான் அவர் வந்து அவருடைய காயத்துல என் கையை போட்டு பார்த்தா தான் நான் என்ன செய்வேன். இன்னைக்கு அநேகருக்குடைய விசுவாசம் அப்படிதான் இருக்கு. சகோதரியே சகோதரா, பயப்படாத, நல்ல ஜோமனு கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். எனக்கு வந்தது உனக்கு வந்தாலும் தெரியும். எனக்கு வந்தது சொல்லுதமா சொல்லலையா? சொல்லாங்க. ஜோமனுங்கன்னு சொன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு, அதுல ஒரு காரியம் என்ன செய்து இருக்கு. அந்த ஜபத்திற்கு பதில் தேவன் கொடுப்பார். யாரையாவது ஒரு ஆளை கொண்டு கர்த்தர் இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தையும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தையும் வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்க நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு, அவிசுவாசியா இராமல். ஆமா, தேவனுடைய கரம் நம்மிடத்துல இருக்கு, தேவ கரம் என் சிரசின் மேல இருக்குங்கிறத அவிசுவாசத்தோடு பார்க்காத, விசுவாசத்தோடு பார். எப்படி பார்க்கணுமா? விசுவாசத்தோடு என்ன செய்யணுமா? பார்க்கணுமா? கடைசியாய் சொல்லப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய கையில ஆணிகள் மாட்டப்பட்டிருக்கு, காலில் ஆணிகள் மாட்டப்பட்டிருக்கு. அந்த ஆணிகள் கடாவப்பட்ட கரம் எதற்கென்றால் நாம் நன்றாய் இருப்பதற்கு, நாம் சுகத்தோடு இருப்பது. அப்போ இந்த தேவ கரம் உங்கள் மேல இருக்கா? இந்த தேவ கரம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம தியானிச்சோம். இந்த தேவ கரம் நம்ம மேல இருக்கா இல்லையா?
முழங்கால் படிடுவோமா? ஒரு 2 நிமிஷம் நாங்கள் உங்களை தியானிச்சு பார்க்கணும். அப்போ இந்த தேவக்கரம் உங்க மேல இருக்கா, தேவக்கரம் உங்க மேல இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. உங்க குடும்பத்தின் மேல தேவக்கரம் அமர ஆரம்பிச்சிட்டுன்னா, தேவக்கரம் இருக்கும்னா அற்புதத்தின் மேல அற்புதம் நடக்கும், அற்புதத்தின் மேல அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் வரும். நீங்க தொடங்கினதான எல்லா காரியத்தையும் அவர் ஜெயமாய் முடித்து கொடுப்பார். அதற்கு தேவ கரம் உங்கள் மேல இருக்கும். தேவனுடைய கரம் என் மேல இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முழங்கால் படிக்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல. முழங்கால் பட முடியலையா? எலும்பி நின்னுக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல இருந்த இடத்துல இருக்கக்கூடாது. கொஞ்சம் அசைவு கொடுத்து தேவ கரம் என் மேல் இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவ கரம் என் மேல் இருக்கிறதா? தேவ கரம் என் மேல இருந்துச்சுன்னா இப்படிப்பட்டதான அற்புதங்கள்லாம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறதில்ல. அந்த அற்புதங்கள் என் வாழ்க்கையில நடக்கட்டும், அந்த அற்புதங்கள் என் வாழ்க்கையில நடக்கணும். பாருங்க, தேவ கரத்தை குறித்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ கரத்தை குறித்து நீங்க ஒரு நிமிடம் சிந்திக்கணும். இந்த தேவ கரம் என் மேல இருக்கும்போது எந்த தீமையும் வராது, எந்த தீங்கும் வராது, எந்த ஆசீர்வாத குறைவும் வராது, எந்த சோதனையும் வராது. சோதனைகள் வந்தாலும் அதில் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். போராட்டங்கள் வந்தாலும் அதில் நான் ஜெயம் பெறுவேன். காரணம், என் தலையின் மேலே தேவ கரம் இருக்கிறது. அப்படியே தலையில் கை வச்சு என் தலையின் மேலே அப்படியே தட்டி கொடுங்க. உங்கள் தலையை தட்டி கொடுங்க. என் தலையின் மேலே உங்கள் தலையை தட்டி கொடுங்க. என் தலையின் மேலே, என் தலையின் மேலே தேவ கரம் இருக்கிறது. என் தலையின் மேலே தேவ கரம் இருக்கிறது. அந்த தேவ கரம் எனக்கு செய்யக்கூடிய சகலவிதமான அற்புதத்தையும், சகலவிதமான ஆசீர்வாதத்தையும், சகலமான கிருபைகளையும் எனக்கு தந்து அற்புதமாய் நடத்து. விசுவாசிக்கிறவர்கள் 2 கரங்களையும் உயர்த்தி, 2 கரங்களையும் உயர்த்தி நன்றாய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், நன்றாய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, தேவ கரம் எங்கள் சிரசின் மேல் இருக்கிறது என்பதை இன்று உணர வைத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தேவக்கரம் எங்களுடைய சிரசின் மேல் இருக்கிறது என்பதை உணர்ந்தபடியினால், அந்த தேவ கரத்தினால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த தேவ கரம் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து, எல்லாவற்றையும் நடப்பித்து, எங்களை ஆச்சரியமா, எங்களை அற்புதமாய் வழி நடத்தி, ஜனங்கள் மத்தியில், ஜாதிகளின் மத்தியில், வசிக்கிற பகுதிகளில் எங்களை கலங்கர விளக்காய், மலையின் மேல் இருக்கிற பட்டணமா எங்களை உயர்த்தி வைத்து, நீர் அழகு பார்க்க போகிறபடினால், நீர் அழகு பார்க்க போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. தேவ கரம் உங்கள் மேலே இருக்கிறது, தெய்வீக கரம் உங்கள் மேலே இருக்கு. தெய்வீக கரம் நீங்கள் நினைத்ததற்கு, வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியத்தை செய்து உங்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களை நடத்த போகிறது. கர்த்தாவே, நீர் அப்படியே செய்தல்லும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.